தேசத்தந்தை காந்தியடிகள் கொல்லப்பட்டது ஒரு தீவிரவாத செயல். சரியா? அதே மாதிரி அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதும் ஒரு தீவிரவாத செயல். 1991 மே மாதம் 21 பயங்கரவாதத்துக்கு பலியானார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள். 1993 பாம்பேல 12 இடத்துல கொண்டு வச்சாங்க. 250 பேர் செத்துறாங்க. இந்திய வரலாற்றிலேயே இது மாதிரி நடந்ததே கிடையாது. 2001 டிசம்பர் 13 பார்லிமெண்ட்டே அட்டாக் பண்ணாங்க தீவிரவாதிங்க. 2002 செப்டம்பர் 24 காந்தி நகரில் அக்ஷர்தாம் அப்படிங்கிற கோயில் பக்தர்களை சுட்டு கொண்டாங்க. 2005 அக்டோபர் 29 தீபாவளிக்கு முதல் நாள் மார்க்கெட்டில் பயங்கரமான கூட்டம் அங்கே கொண்டு வச்சுட்டாங்க. 60 பேருக்கு மேலே காலி. 2006 ஜூலை 11 பாம்பேல ட்ரெயினில் கொண்டு வச்சுட்டாங்க. 150 பேருக்கு மேலே காலி. 2008 நவம்பர் மாதம் கொடூரமான தாக்குதல். ஓட்டர் ரயில்வே ஸ்டேஷன் மருத்துவமனை மொத்தம் 160 பேருக்கு மேலே செஞ்சாங்க. 2016 செப்டம்பர் ஜம்மு காஷ்மீரில் 19 இந்திய வீரர்கள். பிப்ரவரி 14 2019 வேலன்ஸ் டே அன்னைக்கு புல்வாமாவில் சிஆர்பி வாகனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. தற்கொலை தாக்குதல் 40 பேர் செத்துட்டாங்க. 2025 ஏப்ரல் 22 பகல்காமில் டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வச்சு துப்பாக்கியால் சுட்டு அப்பாவும் 26 பேர் செத்துட்டாங்க. அதாவது இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் ஆச்சு. இந்த கொடுமையெல்லாம் மே 21 பேசாமல் எழுதாமல் என்னைக்கு இவங்க பேச போகிறாங்க பத்திரிகைக்காரங்க? தீவிரவாத எதிர்ப்பு தினத்துக்கு இந்த பத்திரிகைகள் ஏதாவது ஒரு தலையங்கள் எழுதலாம்ல, மக்களுக்கு அதை பற்றி சொல்லலாம்ல. அது எதுவுமே சொல்லலையே. தீவிரவாதத்தில் யாரங்கள் பாதிக்கப்படுறாங்க? அப்பாவி மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. அவங்க உயிர் தானே போகுது. அதாவது கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு 39வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு அப்படின்னு செய்தி என்னைக்கு போடுறாங்க தெரியுமா? மே 21 தீவிர எதிர்ப்பு தினம் அன்னைக்கு பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் அவர் செய்தி சொல்றாரு, ராகுல் காந்தியின் பேச்சு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பயன்படுத்தும் மொழி நடையை ஒத்திருக்கிறது. அதாவது இவங்களுக்கு ராகுல் காந்தியை பயங்கரவாதின்னு சொன்னா அது செய்தி. ஆனா மே 21 பயங்கரவாத எதிர்ப்பு தினம், அதை பத்தி ஏதாவது பேசலாம்ல. பத்திரிகையில காங்கிரஸ்காரங்களுக்கு 59 வருஷத்துக்கு அப்புறம் அமைச்சர் பதவின்னு ஹெட்லைன் கொட்ட எழுத்துல. ஆனா காங்கிரஸ் கட்சியின் ராஜீவ்காந்தி அவர்கள் முன்னாள் பிரதமர், அவரை பத்தி அவருடைய நினைவு தினம் பற்றி ஒரு செய்தி இல்லை. அன்னைக்கு பயங்கர எதிர்ப்பு தினம், அதை பத்தி செய்தி இல்லை. ஆனா எதை பத்தி முக்கியமான செய்தினா, மெலோனி மோடியும் நெருங்கி நட்பு கொண்டார். அதாவது சாக்லேட்டுக்கு நடிகர் விளம்பரம் கொடுத்து நம்ம பார்த்துருக்காங்க. ஒரு நாட்டின் பிரதம மந்திரியே சாக்லேட் விளம்பர தூதராக இருந்ததை மே 21 அந்த உலகமே பார்த்துச்சு.